ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெட்ஸிஸ் டெய்லி விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் பாவக்காய் அண்டு வாழைக்காய் நம்ம எப்படி கிறிஸ்பி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு அதை கொஞ்சம் காய விடணும். அதுக்குள்ளே பாவக்காவை நம்ம நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அலசி வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் ஒரே ஒரு வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணிவிட்டு ஒரு நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு வச்சுக்கணும். ரெண்டுத்துக்குமே ஒரே இன்க்ரீடியன்ட் தான் நம்ம போட போகிறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு கடலை மாவு. இதுக்கு நிறைய இருக்கிறதுனால, குவான்டிட்டி நிறைய இருக்கிறதுனால பாவக்காய்க்கு 2 ஸ்பூன் கடலை மாவும் வாழைக்காய்க்கு 1 ஸ்பூன் கடலை மாவு. இதில் கொஞ்சம் அரிசி மாவு, அதில் கொஞ்சம் அரிசி மாவு போடணும், ஏன்னா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கரம் மசாலா போடணும். ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் ஒரு ஆஃப் ஸ்பூனு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ரா சில்லி பவுடர் போடணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு, அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. அதில் பேஸ்ட் மாதிரி அது ஒட்டுற அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். பாவக்காய் நீங்கள் இப்படி செஞ்சிங்கன்னா கசப்பே இருக்காது. சின்ன பசங்க கூட சிப்ஸ் மாதிரி வச்சு நல்லா சாப்பிட்டுப்பாங்க. பாவக்காய் எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் பாவக்காய் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிடிக்காதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. வாழைக்காவில் தான் இப்போ ரெடியாக போகுது. ஆயில் காஞ்சிச்சு. அதை இப்போ வாழைக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். வெறும் இது மட்டும், இந்த இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் போடுவேன். இதே மெத்தட் தான் இப்போது பாவக்காவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆயிலில் போட்டு அதையும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதெல்லாம் நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், இதுக்கெலாம் இந்த வாழைக்காய் ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாவக்காவும் சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிளில் கூட நம்ம என்ன வேணால் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா முட்டை செய்ய போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ பாவக்காய் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. பாவக்காய் மட்டும் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் அந்த நெருப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா தீஞ்சு போயிடும். வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். அவ்வளோதான், வெந்துடுச்சு பாருங்கள். இது ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ முட்டை மசாலா எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். அதை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு அதில் கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நீட்டாக கீறி போடணும். அதுலேயே கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழி பணியார கல்லில் அந்த முட்டையை ஊற்றி அதை எடுத்து இதில் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா முட்டை மசாலா ரெடி. உங்களுக்கு இந்த சமையல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.